வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலை. 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு புழல் சிறையில் இருந்து வெளியே வந்தார். புழல் சிறையில் இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜியை கண்டு ஆதரவாளர்கள் ஆரவாரம். மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு. புழல் சிறையில் இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜியை மாலை அணிவித்து வரவேற்ற திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ சிறையில் இருந்து வெளியே வந்தார் செந்தில் பாலாஜி. நிபந்தனை ஜாமீனில் விடுதலையான செந்தில் பாலாஜி வெளிநாடு செல்ல உச்சநீதிமன்றம் தடை. திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திடவும் உத்தரவு. தனது விடுதலைக்காக சட்ட போராட்டம் நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி. பொய் வழக்கில் இருந்து மீண்டு வருவேன் என சிறை வளாகத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பரபரப்பு பேட்டி. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். பஹ்ரைன் கடலோர காவல்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். உரம் பெற்றவராய் வெளியில் வரும் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது என கருத்து. அமலாக்கத்துறை அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட சூழலில் உச்சநீதிமன்றம் ஒன்றே விடியல். செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை வரவேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. இரண்டு நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மெட்ரோ ரயில் உள்பட பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய பிரதமரை நாளை சந்தித்து வலியுறுத்த திட்டம். நாட்டுக்காக தியாகம் செய்து சிறை சென்றது போல் செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் சித்தரிப்பதாக தமிழிசை குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சியில் இருக்கும் பொழுது துரோகி, தன் கட்சிக்கு வந்தவுடன் தியாகியா எனவும் கேள்வி. செந்தில் பாலாஜியை உள்ளே அனுப்பியதும் திமுக தான், தற்போது வரவேற்பதும் திமுக தான் என சீமான் விமர்சனம். அதிமுகவில் இருந்தால் கெட்ட திருடன், திமுகவில் இருந்தால் நல்ல திருடனா எனவும் கேள்வி. செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார். புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. இதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய முடிவை பொறுத்தது. அதை பற்றி கருத்து சொல்வதற்கு யாருக்கு தமிழகத்தில் அனைத்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளிலும் மாணவிகளுக்கான தனி ஓய்வறை அமைப்பதற்கு 8,55,00,000 ரூபாயை 3 வாரங்களில் ஒதுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசை நோக்கி கை காட்டாமல் தமிழக அரசு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும்.
பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். விக்கிரவாண்டி மாநாடு முடிந்த பின் அனைத்து மாவட்டங்களுக்கும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள விஜய் திட்டம். மாவட்டங்கள் தோறும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை விஜய் சந்திக்க உள்ளதாக புசி ஆனந்த் தகவல். பிடிக்காதவர்களுக்கு பதவி கொடுக்கும் பட்சத்தில் அதை நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டால் கோபம் வரும் என புசி ஆனந்த் எச்சரிக்கை. அதிருப்தி இருந்தால் தலைமையிடம் தெரிவிக்கும் பட்சத்தில் பரிசீலிக்கப்படும் எனவும் உறுதி. RSS அணிவகுப்பு தொடர்பாக உயர்நீதிமன்ற விதிகளின்படி கூடுதல் விவரங்களை அளித்தால் அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும். காவல்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதி. கோயில்களை பராமரிக்காமல் வசூல் ராஜா MBBS வேலையை மட்டும் செய்கிறது இந்து சமய அறநிலையத்துறை. ராமேஸ்வரம் கோயிலில் குருக்கள் காலி பணியிடங்களை நிரப்பக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டம். செங்கோட்டையில் 2 ATM இயந்திரங்களை உடைத்து கொள்ளை முயற்சி. மர்ம நபரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை. இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் இந்திய விமானப்படையின் ஆண்டு விழா. 92 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு கண்கவர் சாகச நிகழ்வுகளை காண பொதுமக்களுக்கு துணை ஏர் மார்ஷல் அழைப்பு. புதுச்சேரியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து பாஜக OBC அணியினர் போராட்டம். இடஒதுக்கீடு தொடர்பாக ராகுல் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தல். லட்டு பரிதாபங்கள் வீடியோ தொடர்பாக ஆந்திர DGPக்கு தமிழக பாஜக சார்பில் புகார் கடிதம். பரிதாபங்கள் யூடியூப் சேனலை சேர்ந்த கோபி மற்றும் சுதாகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கர்நாடக சட்டமன்ற வளாகம் முன்பு பாஜக MLAக்கள் போராட்டம். மூடா முறைகேடு வழக்கில் சிக்கிய முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக வலியுறுத்தல். ಅತ್ಯಂತ ಭ್ರಷ್ಟ ಸಮಾಜದ 189 ಕೋಟಿ ರೂಪಾಯಿನ 100% ಅಷ್ಟು ಲೂಟಿ ಮೂಡ ಹಗರಣ ಅಲ್ಲ ಅನ್ನೋ ಟೈಪು ತೇಲಿಸ್ಬಿಟ್ರು. ಅದನ್ನ ಮಾಡಿದರು, ಇಲ್ಲ ಸಲ್ಲದ ಆರೋಪ ಮಾಡಿದರು. முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகும் பேச்சுக்கே இடமில்லை என சித்தராமையா திட்டவட்டம். மூடா நிலம் ஒதுக்கீடு செய்ததில் தாம் எந்த தவறும் இழைக்கவில்லை என விளக்கம். காங்கிரஸ் நக்சல்களின் ஆதரவு குரலாக மாறிவிட்டது என மத்திய அமைச்சரும் பாஜக தலைவருமான JP நட்டா சாடல். நாட்டை சிதைக்கும் சக்திகளின் குரலை ஊக்குவிப்பதாகவும் கண்டனம். ஹரியானா மாநில பாஜக ஆட்சியில் இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கான அனைத்து கதவுகளும் மூடப்பட்டுவிட்டது. தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. காந்தியும் அம்பேத்கரும் இந்தியாவிற்கான தலைவர்கள் என இயக்குநர் RK செல்வமணி பேட்டி. சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்க வேண்டாம் எனவும் கருத்து. மனிதர்களுக்கான படம் இது. காந்தியும் அம்பேத்கரும் தலித்துகளுக்காக போராடவில்லை.
இந்தியர்களுக்காக போராடினாங்க. அதில் தலித்துகள் வந்து ஒரு பகுதி, மற்ற மக்கள் ஒரு பகுதி. தவிர இந்த மக்களுக்காக போராட்டங்கிறது வந்து அவர்களுடைய முழுமையான போராட்டம்.